வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா வெஜ் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முள்ளங்கி எடுத்துகிட்டு தோலை எல்லாத்தையும் சீவிட்டு ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கேரட் எடுத்து தோலை எல்லாத்தையும் சீவிட்டு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் தனியாக வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருந்த முள்ளங்கியவும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தோசைக்கல்லில் தட்டிக்கலாம். அடையை நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான மாப்பிள்ளை சம்பா வெஜ் அடை ரெடி.